வணக்கம்ப்பா, மகா ஆண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கலைசர் வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்ப்பா. இங்கே விநாயகர் சிலைப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 விளக்கு இருக்குது. அதே மாதிரி 4 கிளி இருக்குது. நான் பாருங்களேன், இங்கே ஒரு கிளி இருக்குது, இங்கே ஒரு கிளி, கீழே 2 கிளி, 2 கிளி இருக்குது. நல்லா இருக்குது. இந்த வாள் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல வேலைப்பாடுப்பா. இருங்க, நல்லா இடம்புடி விநாயகர். அதாவது இந்த பக்கம் ஆணி அடித்து நம்ம மதிலில் மாட்டிக்கிடலாம். அதுலேயே ஒரு நிலவாசலே மாட்டிக்கிடலாம். பூஜை ரூமில் கூட மாட்டிக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி மாட்டிக்கலாம். நல்ல வேலைப்பாடுப்பா. வெங்கலம் நீளம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. ஆனால் நல்ல கனமாக இருக்குதுப்பா. நல்ல திக்னஸ்ஸு. வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். அவ்வளோ தூரம் வெயிட்டாக இருக்குது. வெங்கல மீனாட்சி சிலைப்பா. இந்த அம்மா கையில் கிளியோடு இருக்காங்க பாருங்களேன். நல்ல சிரிச்ச முகமாக இருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குப்பா சிலை. வெங்கல சிலை. உயரம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. லட்சணமாக இருக்குது சிலை. பெரிய பிரியாணி தேக்ஸாப்பா. தாமிரம், பழைய காலத்து தாமிரம். நல்லா செந்துருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. இது பழைய காலத்தில் இந்த மாதிரி தாமிரம் நல்ல தாமிரமாக கிடைக்கும். உள்ளே வெள்ளியம் பூசியாச்சு. அதாவது ஒரு 25 லிட்டரு தண்ணி பிடிக்கும். தண்ணி ஊற்றி வச்சுக்கிறலாம், இல்லை பிரியாணியும் செஞ்சுக்கிறலாம். 13 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு இருக்குது. வெங்கல பானைப்பா. அதாவது கைத்தூளின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த பானை பழைய காலத்து பேர். அதாவது கல்வெட்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி பேர்லாம். அந்த மாதிரி வெட்டெழுத்து. இது உருளி, கயிற்றுருளின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க நடுவில். அதே மாதிரி ரெட்டை வாய்ப்பானைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 20 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. அளந்து கேட்டிங்கன்னா அளவு சொல்லிடுவேன். 7.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். நல்ல வெங்கல பானைப்பா. கனமாக இருக்குது. 9.5 இன்ச்சு இருக்குது உள்கூடு. ரோஸ் சுட்டி யானைப்பா. இது இருக்கிற கண்டிஷன் தேன்ப்பா. முன்னாடி ஒரு யானை, பின்னாடி ஒரு யானை. நல்லா யானை வந்து தச்சுருவமாக இருக்குது. ரோஸ் சுட்டு மரம் நல்லா இருக்குது பாருங்க. இந்த சக்கரம்லாம் எல்லாமே ரோஸ் சுட்டு. பலகா எல்லாமே ரோஸ் சுட்டு. நம்ம வரவேற்பறையில் வச்சுக்கலாம். 16 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நல்ல கனம். ஒரே மரம். வெங்கல வெத்தலை பண்ணிக்கம்ப்பா. வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இப்போ இது வந்து என்னென்னா ஃப்ளவர் ஸ்டாண்டாக வச்சுக்கிறாங்க. 5.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். பாதம் இல்லாமல் உள்கூடு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. பாதத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு வந்துடும். வெள்ளோடு உருளி, வெள்ளோடு பருப்பு உருளி பாருங்க. இதில் வந்து வெள்ளியும் அதிகமாக இருக்குதுப்பா. இதை சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ சத்து உடம்புக்கு. அடித்து கட்டிடுறேன். சவுண்டு ரொம்ப நேரம் நிற்கிது பாருங்க. நல்ல உருளிப்பா. நல்ல வெள்ளோடு பருப்பு உருளி பாருங்க. இதை வாங்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா விலை கழுவிட்டு பாலிஷ் பண்ணுங்கிறதுலாம் தேவையில்லை. 8.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 5.25. பழைய காலத்து ரசவாளிப்பா. வெளியிலையும் வெள்ளியம் பூசியிருக்காங்க, உள்ளேயும் வெள்ளியம் பூசியிருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ரிவீட்டு கொடுக்காம இதையும் அப்படியே பழுக்க காய்ச்சி வந்து ஜாயின் பண்ணுறது. அதாவது அடுப்பில் பழுக்க காய்ச்சி பித்தாலையை அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி பற்ற வைக்கிறது மாதிரி ஜாயின் பண்ணுறதுப்பா. ரிவீட்டே இல்லாமல். இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து மெத்தேடு. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்களே. கல்வெட்டில் இருக்கிறது மாதிரி. இது ஒரு 5 லிட்டர் பிடிக்கும்ப்பா. 12 இன்ச்சு இருக்குதுப்பா. வேறு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. இதெல்லாம் பழைய காலத்து வேலைப்பாடு. ரிவீட்டு கொடுக்காம அந்த காலத்து வேலைப்பாடுப்பா. இது வெங்கல புட்டுக்குடம். இது வரி வரியாக வந்ததெல்லாம் ரொம்ப ரேரு. இதாக இருக்கு பாருங்க. புட்டுக்குடத்தில் வரி வரியாக வந்ததெல்லாம் நல்ல வெங்கலம்ப்பா. இதெல்லாம் அடித்து கட்டினேன். இதுக்குள்ளே சில்லெல்லாம் இருக்கு பாருங்க.
எல்லாமே வெங்காயம் தான். இந்த சில்லு, இந்த மூடி எல்லாமே வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குப்பா. புட்டு குடத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு இருக்குப்பா. 14 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்து அடுப்புப்பா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பூமிக்கில் வந்து டெலிஃபோன் வயர் பதிப்பாங்கள்ல, அதுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அந்த அலுமினியத்தை உருக்குறது. இதில் 32 ரிவீட்டு கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து அந்த நேம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை தனியாக கழட்டிக்கிடலாம் ரிவீட்டை, இதை தனியாக கழட்டிக்கலாம், இதை தனியாக கழட்டிக்கிடலாம், இதை தனியாக கழட்டிக்கிடலாம், இதை தனியாக கழட்டிக்கலாம். அதாவது 32 ரிவீட்டு இருக்குதுப்பா. போல்ட்டும் ரிவீட்டும். இதை தனியாக கழட்டிக்கிடலாம், இதை தனியாக கழட்டிக்கிடலாம், எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். இதை பாருங்களேன், இதுக்குள்ளேயும் தனியாக கழட்டிக்கிடலாம், உள்ளே தனியாக கழட்டிக்கிடலாம். எல்லாமே இந்த அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரவங்களாம் வாட்சியை கழட்டி போட்டு அப்படியே பூரா கழட்டி தனித்தனியாக வச்சு பிரித்து வேலை பார்ப்பாங்களே, அந்த மாதிரி வெறும் பார்ட்ஸ் நிறைய இருக்குது. 10 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆன்டிக் பீஸ்ப்பா. ரொம்ப ஆன்டிக் பீஸு. இது பர்னரு. இதுக்குள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றி இதை இப்படி ஏர் அடித்தோம்னா அடுப்பு எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றுறது. இதுக்குள்ளேயும் தனியாக கழட்டிக்கிடலாம். ராஜாராணி விளக்குப்பா. இங்கே ஒரு உருவம் இருக்குது, இங்கே ஒரு உருவம். இந்த பக்கம் மயில். இந்த அம்மாவுடைய மூஞ்சி பாருங்க எவ்வளோ லட்சணமாக இப்படி எடுப்பாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த தனியாக அந்த அம்மா முகம் மட்டும் இப்படி அம்சமாக தெரியுதுன்னு பாருங்க. சைடில் இருந்து பார்த்தா கூட. இங்கிட்டு அதே மாதிரி இந்த அம்மா கஜலட்சுமி உட்காந்துருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குப்பா விளக்கு. பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்ல ஒரு 100 ml நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். நல்ல வேலைப்பாடுங்க இருக்குது. எவ்வளோ வேலைப்பாட்டுன்னு பாருங்க. இதுவும் கஜலட்சுமி விளக்குப்பா. இதுவும் பாருங்க இந்த அம்மாவோடைய மூஞ்சி எவ்வளோ லட்சணமாக அம்சமாக இருக்காங்கன்னு. 2 கையிலையும் தாமரைப்பூ பிடிச்சி உட்காந்துருக்காங்க. யானை இருக்குது. இந்த தீவு நல்ல வேலைப்பாடு அதெல்லாம் அரும்பரும்பாகவும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கலசம், அதாவது கும்பம் இருக்குது பாருங்கவே. திருவாச்சி இருக்கு பாருங்களேன் மேலே. பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குதுப்பா. விளக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது, அம்சமாக இருக்காங்க இந்த அம்மா. முறி வெட்டிப்பா. நல்லா உயரமான முறி வெட்டி. நல்லா சாதம் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஒன்று பெருசு, ஒன்று சிறுசு. எவ்வளோ நேரம் அந்த ஓசை இருக்குன்னு பாருங்களேன். இப்படி பிடிச்சாலே அந்த ஓசை அடங்கும். வாயகலை வந்து 9 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. அதில் சின்ன சைஸ். இது நல்ல கனம் எல்லாம். இதுலேயும் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 8.25 இன்ச்சு இருக்குது பாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. வெங்கல கூமாச்சி பொருளிப்பா. இது அடுப்பில் வச்சு நம்ம சமைச்சிக்கிறலாம். ஈயம்பூசாமே சமைச்சிக்கிறலாம் புளி போட்டு. 6.25 இன்ச்சு இருக்குதுப்பா பாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. 2 லிட்டரு பிடிக்கும். யானை பில்லுப்பா. மூன்றரை இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குதுப்பா. யாழ்ப்பாண புரசு. ஒரே மரம்ப்பா. இவ்வளோ அகலத்தில் எடுத்து செஞ்சுருக்காங்க. வேலைப்பட பாருங்க. இப்போலாம் அதை செய்யறதுக்கெலாம் ஆள் கிடையாது. எவ்வளோ அகலத்தில் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். 21 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பாருங்களேன் 7.25 இன்ச்சு இருக்குது. ஒரே இரும்புப்பா. அதாவது தேன் இரும்பு. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க. அப்படியே அதை எடுத்து அப்படியே மிஷினில் அடித்தா கூட அப்படி அடிக்க மாட்டாங்க. இந்த பல்லு பாருங்களேன் எப்படி இப்படி பொடுசாக மிக்சியில் அடித்தா கூட அப்படி அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பூ அப்படி தேங்காய் பூ அப்படி சன்னமாக விழுகும். இருக்குது கேட்டிங்கன்னா மாடித்தரலாம். தூபக்கால்ப்பா. ஒரே மோல்டிங் தூபக்கால். வெங்கல தூபக்கால். 9 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நல்ல ஒரே வார்ப்புப்பா. துணை தீபம். இது வெங்கலந்தேப்பா. 7 இன்ச்சு இருக்குது நீளம். உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. அபிஷேக தட்டுப்பா. இந்த கைகுடியிலையும் பித்தாளை ரிப்பீட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. தட்டு அகலமாக இருக்குது. 14 இன்ச்சு இருக்குதுப்பா.
அகலம் கைப்பிடியோடு சேர்த்து. கோமாதாப்பா, வெங்கல கோமாதா, கீழே பீடத்தோடு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பீடத்துலையுமே வருங்க எவ்வளோ வேலைப்பாடுங்க, நகாசு வேலை, கண்ணுக்குட்டியோடு இருக்குது. கீழே பாருங்களேன், இந்த பால் விழுகிறதுக்கு பானை இல்லை, பானை கொடுத்துருக்காங்க பாருங்க, குட்டி பானை இருக்குது. முன்னாடி லட்சுமி, பின்னாடி வந்து விநாயகர் இருக்காங்க, நல்ல அலங்காரத்தில் இருக்காங்க பாருங்க. 5.5 இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. அம்சம் அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காலத்து தாத்தா பாட்டிப்பா, அதாவது வேலைக்கு இவங்க கஞ்சி கலையம் கொண்டு போகிறாங்க. இவர் வந்து இந்த கோடாலி வச்சு விறகு புல் இந்த மாதிரி வெட்டுறதுக்கு போகிறாரு. ஆன்டிக் பீஸு, பழைய காலத்து ஆன்டிக் பீஸு. 9 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்ல வேலைப்பாட பாருங்களேன். உயரம் நல்லா 9 இன்ச்சு இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த அம்மாவுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குது. தூக்குவாளியோட வாளியெல்லாம் பார்த்தீங்களா, கைப்பிடியை. இந்த அம்மாவுடைய கொண்டையை பார்த்தீங்களா, இது கோடாலி கொண்டோன்னு சொல்லுவாங்க, பழைய காலத்து கோடாலி கொண்டோன்னு பாருங்க. பெரிய எவ்வளோ லட்சணமாக இருக்காங்கன்னு பாருங்களேன். இது நல்லா ஒரு குடி பிடிக்கும், பெரிய நல்ல ஒரு குடி பிடிக்கும்ப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. உள்கோடு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. 2 பக்கமும் வளையம் இருக்குது, வரி வரியாக இருக்குது பாருங்களேன். பூஜை ரூமுக்கு வேணும்னா பூஜை ரூமில் வச்சுக்கலாம். 8 இன்ச்சு இருக்குதுப்பா அகலம். குத்து விளக்கம் வச்சுக்கிறலாம், கற்பூரம் ஆராதனை காமிச்சிக்கிறலாம், ஆராத்தி. சந்தைக்கூடப்பா, இது 1.5 லிட்டர் பிடிக்கும். பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க, பழைய வெள்ளியத்தோடையே இருக்குதுப்பா. 6.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்தில் டீ கடையில் இருக்குங்களப்பா, டீ ஆற்றுவாங்கள்ல அந்த கப்புப்பா. இப்போ இது வந்து ஜூஸ் கப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு 5.25 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இந்த பட்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், உள்ளே வந்து பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் கைப்பிடியெல்லாம். இது வந்து பித்தளைப்பா. இந்த டம்ளர் வந்து வெங்கலம். நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.